இது ஒரு சத்திரிய குல வன்னியர்கள் சமூக விழிப்புணர்வு காணொளி. MD படையாச்சி வழங்கும் அரசியல் வழிகாட்டி. தமிழ்நாட்டில் 116 சட்டசபை தொகுதிகளில் வெற்றி தோல்வியை முடிவு செய்யும் இஸ்லாமியர்கள். தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் வாழ்வும் வளமும். தமிழ்நாடு என்றாலே வந்தோரை வாழ வைக்கும் மாநிலம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். மதம், ஜாதி, மொழி வேறுபாடு இல்லாத சமூகம். இது சரியா தவறா என்ற கேள்வி இன்று எழுகிறது. ஆளுவது தவறில்லை, ஆனால் ஆக்கிரமிப்பது, அடிமைப்படுத்துவது, அபகரிப்பது தவறு. தமிழர்கள் வீரம் உலகுக்கே தெரிந்த விஷயம்தான். அந்த மண்ணில் நமது சொந்தமாக இருக்கும் இஸ்லாமியர், இஸ்லாம் மதத்தை பின்பற்றுபவர்கள் வேறு பெயரில் முஸ்லிம் என்றும் அழைப்பார்கள். இந்தியாவில் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் மற்றும் உலகின் 49 நாடுகளில் வசிக்கிறார்கள் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுபவர்கள். உலகின் பணக்கார நாடும் முஸ்லிம் நாடுதான், ஏழை நாடும் முஸ்லிம் நாடுதான். உலகின் அதிக மதிப்புமிக்க கரன்சி நோட்டு உள்ள நாடும் இஸ்லாமியர் நாடுதான். உலக மக்கள் தொகையில் 25%. உலகின் 2வது இஸ்லாமியர் மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக மன உளைச்சலில் அமைதி இல்லாமல் உள்ளார்கள். முழுமையான இஸ்லாம் அரசு நாடுகள் 8, முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள் 19, மதசார்பற்ற நாடுகள் 22, லெபனான் 1. முஸ்லிம்கள் சிறுபான்மை மாநிலம் இந்தியா 14.6% மக்கள் தொகை, 22 கோடி. 2025 உலக மக்கள் தொகை 824 கோடி. அதில் 25% முஸ்லிம் மக்கள், 200 கோடி இஸ்லாமியர்கள். இஸ்லாம் மதத்திலும் 2 பிரிவுகள் உள்ளன, சன்னி, சியா. மிக பழமையான மஸ்ஜித் இந்தியாவில் கேரளாவில் 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது சேரமன் ஜும்மா மஸ்ஜித். இந்தியாவில் 2வது மிக பழமையான மஸ்ஜித் கம்பாத் தாலுகா, ஆனந்த் ஜில்லா, குஜராத் மாநிலத்தில் 1100 வருடங்களுக்கு முன்பு தாவூதி போரா அல்லது ஓரா மக்களால் கட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் 6% இருக்காங்க. புதுச்சேரியில் 6.5% இருக்காங்க. தமிழ்நாட்டில் 50 லட்சம் மக்கள் தொகை இருக்காங்க. முஸ்லிம் மக்கள் தொகை கணக்குப்படி அரசியல் பங்கு 6% மக்கள் தொகை கணக்குப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் 14, 2 மக்களவை உறுப்பினர்கள், ராஜ்யசபா உறுப்பினர் 1, மாநகராட்சி மேயர் 1, 2 அமைச்சர்கள் வழங்க வேண்டும். என்ன சார் இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க? எங்கேயோ போய் எங்கேயோ வந்து இப்படி ஒரு போடுறீங்களே. ஆமாங்க, ஏனைக்கு தன் பலம் தெரியாதும்பாங்க. அதே மாதிரி தான் இஸ்லாமியர்கள். இந்தியாவில் லட்சத்தீவு, ஜம்மு காஷ்மீர், அசாம், மேற்கு வங்காளம், கேரளா, உத்தரப்பிரதேசம், பீகார் அதிகமான மக்கள் தொகை வசிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 6% மக்கள் வசிக்கிறாங்க, அதாவது 50 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. 2025 தமிழ்நாட்டு மக்கள் தொகை 8,54,10,000. அதில் 6% பார்த்தீங்கன்னா 51,24,600 மக்கள் தொகை. தமிழ்நாட்டில் 117 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி தோல்வியை முடிவு செய்ய முடியும். என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா? இதோ தகவல், உண்மையான தரவுடன் உங்களுக்கு தரேன். தமிழ்நாட்டில் 117 சட்டமன்ற தொகுதிகளில் குறைந்தபட்சம் 3% முதல் அதிகபட்சம் 30% வரை மக்கள் தொகை உள்ளார்கள். முதல் இடத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள், 2ஆம் இடத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகள், 3ஆம் இடத்தில் 23 சட்டமன்ற தொகுதிகள், 4ஆம் இடத்தில் 31 சட்டமன்ற தொகுதிகள், 5ஆம் இடத்தில் 52 சட்டமன்ற தொகுதிகள், ஆக மொத்தம் 117. முதல் இடத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகள் பாளையங்கோட்டை, தென்காசி, கடையநல்லூர், கோயம்புத்தூர் தெற்கு. 2ஆம் இடத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகள் ஆவடி, அரவக்குறிச்சி, துறைமுகம், திருச்சி கிழக்கு, சேப்பாக்கம், மதுரை மத்திய, ராணிப்பேட்டை போன்ற 7 சட்டமன்ற தொகுதிகள். 3ஆம் இடத்தில் 23 சட்டமன்ற தொகுதிகள் திருச்செந்தூர், பத்மநாபபுரம், ராமநாதபுரம், அறந்தாங்கி, பேராவூரணி, தஞ்சாவூர், பாபநாசம், கும்பகோணம், நாகப்பட்டினம், காட்டுமன்னார் கோவில், பன்ருட்டி, விருதாச்சலம், திருச்சி மேற்கு, ஒட்டன்சத்திரம், உடுமலைப்பேட்டை, விக்கிரவாண்டி, மயிலம், வந்தவாசி, தருமபுரி, ஆம்பூர், ஆற்காடு, பல்லாவரம், பூந்தமல்லி போன்ற
23 சட்டமன்ற தொகுதிகள். 4ஆம் இடத்தில் 31 சட்டமன்ற தொகுதிகள். எழும்பூர், ஆயிரம் விளக்கு, ஆலந்தூர், அரக்கோணம், வேலூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, பாலக்கோடு, ஆரணி, செய்யார், சங்கராபுரம், சேலம் வடக்கு, குமரபாளையம், ஈரோடு மேற்கு, தாராபுரம், திருப்பூர் வடக்கு, உதகமண்டலம், திண்டுக்கல், திருவரம்பூர், குன்னம், திட்டக்குடி, நெய்வேலி, பூவனகிரி, சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார், திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், திருவையாறு, பட்டுக்கோட்டை, முதுகுளத்தூர் போன்ற 31 சட்டமன்ற தொகுதிகள். 5ஆம் இடத்தில் 52 சட்டமன்ற தொகுதிகள். பொன்னேரி, திருவள்ளுவர், திருவெற்றியூர், ஆர்கே நகர், விருகம்பாக்கம், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, தளி, செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், போலூர், திண்டிவனம், வானூர், விழுப்புரம், ரிஷிவந்தயம், கள்ளக்குறிச்சி, சேலம் மேற்கு, நாமக்கல், ஈரோடு கிழக்கு, மொடக்குறிச்சி, பவானிசாகர், காங்கயம், திருப்பூர் தெற்கு, கூடலூர், சூலூர், குன்னூர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், அரியலூர், கடலூர், மன்னார்குடி, திருவிடைமருதூர், ஒரத்தநாடு, கந்தவர்கோட்டை, புதுக்கோட்டை, ஆலங்குடி, மானாமதுரை, மேலூர், மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, கம்பம், திருசுழி, திருவாடனை, ஸ்ரீவைகுந்தம், சங்கரன் கோயில், நங்குநேரி, குளச்சல். மொத்தம் 52 சட்டமன்ற தொகுதிகள். ஆக மொத்தம் 117 சட்டமன்ற தொகுதிகள். அதாவது 50-50. 234 சட்டமன்ற தொகுதிகளில் 117 சட்டமன்ற தொகுதிகளில் இஸ்லாமியர் மக்கள் பெருவாரியாக உள்ளார்கள். இந்த காணொளியை பார்த்தவுடன் பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து இஸ்லாமிய மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காணொளியை உருவாக்க பல வருடங்கள் முயற்சி, சரியான தரவுகள், இந்தியாவில் யாரும் செய்யாத முதல் முயற்சி. இஸ்லாமியர் சொந்தங்கள் எவ்வளவு ஆதரவு தருகிறீர்கள் என்பதை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, நண்பர்களுக்கு காணொளியை பரவச் செய்து ஆதரவு தாருங்கள். உண்மையான சத்திரிய தர்மம் பயணத்தில் உங்கள் வன்னியர் உறவுகள். நன்றி, வணக்கம்.